தொடர்ந்து ஏசாயா 52 அதிகாரம் 6-7 வசனம் நீங்க பாப்பீங்க. சீயோனுக்கு சுவிசேஷம் எப்படி முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சொன்னால், சபைக்கு முதலாவது தேவனுடைய ஜனங்கள் என்று தங்களை சொல்லுகிறவர்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. 52:6-7. இது நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, ரட்சிப்பு பாத்தீங்கன்னா பிரசித்தப்படுத்தினா காஸ்பல் அல்லது இந்த சுவிசேஷம் என்பது பிரசித்தப்படுத்தப்படுகிறது. பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. இந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீயோனுக்கே சுவிசேஷம் என்ன அப்படின்னா, உன்னுடைய தேவன் யார், உன்னுடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறதான செய்தி பாத்தீங்கன்னா யாருக்கு முதலாவது கொடுக்கப்படுறதுன்னா சபைக்கு கொடுக்கப்படுது. தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசாயா 49 வாசிக்கிறோம். சீயோனில் இருந்து, சபையிலிருந்து சுவிசேஷம் பாத்தீங்கன்னா எப்படி வெளியே போகிறது, அவர்கள் என்ன அறிவிக்க வேண்டும். சபைக்கு என்னதான் சொல்லப்பட்டுச்சு? கர்த்தர் என்கிறவர் உன்னுடைய தேவன், அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர் என்கிறதான சுவிசேஷம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சபைக்கு சொல்லப்பட்டுச்சு. சபையிலிருந்து சுவிசேஷம் எப்படி வெளியில போகுது? 49 வாசிக்கிறேன் ஏசாயால. சீயோன் என்னும் சுவிசேஷியே. சீயோன்னா அது சபையை குறிக்கிறது, தேவ ஜன கூட்டத்தை குறிக்கிறது. இப்போது தேவ ஜனங்களுக்கு யார் தேவன் தெரிஞ்சிருச்சு, யார் ரட்சகர், எப்படி ரட்சிக்கிறார் என்கிறதான செய்தி பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தெளிவாய் தெரிகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீயோன் என்னும் சுவிசேஷியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி. சபையிலிருந்து இது என்ன குறிக்குதுன்னா, சியோன் எல்லாருக்கும் மற்ற பட்டணங்களுக்கு அறிவிக்கணுமா, எருசலேமுக்கு எல்லாம் எருசலேம்ல இருந்து மற்றவர்களுக்கு சொல்லணுமா. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சபைக்கு முதல்ல கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அது சொல்லப்படுகிறது உன்னுடைய தேவன் யார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு சபை பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு சொல்லுகிறதா. அப்ப சபையை சுவிசேஷியே என்று அறிவித்து ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் என்னும் சுவிசேஷியே உரத்த சத்தமிட்டு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பை மாத்திரம் அறிவிக்கிறது கிடையாது, ரட்சிக்கிற தெய்வம் இன்னார் என்று அறிவித்து அவர் எப்படி ரட்சிப்பின் வழியை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது சொல்வதுதான் மெய்யான சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் எங்கே தொடங்குகிறது? மிக தெளிவாக சபைக்கு அறிவிக்கப்பட்டு சபை பாத்தீங்கன்னா அதை மற்ற தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் அறிவிக்கிறது. அதற்கு பின்பு தேவ ஜனம் இல்லாத மற்றவர்களுக்கு எப்படி அது போகிறது என்று சொல்லி ஏசாயா 45:20 நம்ம வாசிக்கிறோம். ஜனத்திற்கு, சபைக்கு வெளியே இருக்கிற ஜனத்துக்கு சொல்லுகிறதான காரியம். ஏசாயா 45:20 ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள், தங்கள் விக்கிரகமாக்கிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். ஒருவேளை நீங்க அந்த கூட்டத்தில் இருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தப்பிச்சு வெளியில வந்துட்டீங்க, கூடுங்க, உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. விக்கிரகத்தை தெய்வமாக பாத்தீங்கன்னா நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறவர்களே, ரட்சிக்க மாட்டாத அந்த தேவனை நீங்க தொழுது கொள்றீங்களே, ரட்சிக்கிறவரை அல்லவா நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும், ரட்சிக்கிறவர் என்னார் என்று உங்களுக்கு தெரியணுமே என்று சொல்லி சபை மற்றவர்களுக்கு, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு முதல்ல எங்கதான் சுவிசேஷம்? முதலாவது சுவிசேஷம் சபைக்கு தெளிவா தெரியணும். அதாவது தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு தெரியணும். அந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா தேவ ஜனங்கள் என்று சொல்லுகிற மற்றவர்களுக்கு சொல்லணும். அதற்கு பின்புதான் தேவனை அறியாததான ஜன கூட்டத்திலே காணப்படுகிறவர்கள் அதுல இருந்து தப்பி கூடும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்படுகிறதான காரியம் என்னன்னா, ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களே ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லுகிறதான காரியம் தான் பாத்தீங்கன்னா சுவிசேஷம்.